ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து மார்ஜின் கொடுக்குறது, எப்படி வந்து ஒரு பேடிங் செட் பண்ணுறது, பார்டர் செட் பண்ணுறதுலாம் பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு எலமெண்ட்டுக்கு ஹைட் அண்ட் விட்த் செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த பேடிங்கை எடுத்து விட்டுறேன். ஓகே, சேவ். அண்ட் இங்கேயுமே நம்ம வந்து ஓகே இந்த பேடிங் வந்து இருக்கட்டும், சரியா? ஸோ அலைனிங் தூக்கி விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக நமக்கு இருக்குது. ஸோ இப்போது நான் வந்து இங்கே வந்து ஒரு பார்டர் செட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு எலமெண்ட் இருக்குது. இந்த பார்டரை நான் எப்படி வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக வைக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே போய்ட்டு நான் பார்டர் கொடுக்குறேன். ஓகே, சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ ரெண்டுலேயுமே பார்டர் இருக்குது. ஸோ பேடிங் எடுத்து விட்டுடலாம். இப்போது எனக்கு வந்து எப்படி வந்து இந்த பார்டரை நான் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக காட்டுறது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த அவுட்லைன் கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து இந்த எலமெண்ட்டோட ஹைட்டையும் விட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து ஹைட் அண்ட் விட்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஹைட் வந்து நான் ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து 100 பிக்சல் ஹைட்டில் இருக்கும். ஸோ இல்லை எனக்கு வந்து டோட்டலாக டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னா 100% அப்படின்னு கொடுத்தாச்சு. சாரி 100 அப்படின்னு கொடுத்தாலே போதும். இது வந்து இப்போ வந்து நான் எவ்வளோ இந்த பேஜுடைய டோட்டல் சைஸுக்கு போய்க்கும். ஸோ இப்போ வந்து மார்ஜின் இருக்கிறதுனால இது வந்து போகலை. மார்ஜினை நான் வந்து எடுத்து விட்றேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, ஸோ பார்த்தீங்களா இப்போ 100% அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா டோட்டலாக வந்து எவ்வளோ விட்த் அந்த ப்ரௌசர் இருக்கோ அவ்வளோ விட்த்தை கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே, அண்ட் ஸோ 100 பிக்சல். ஸோ இதே மாதிரி தான் வந்து நமக்கு விட்த்துக்கும் கொடுக்கலாம். ஸோ விட்த்துமே வந்து ஒரு 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதோட ஹைட் அண்ட் விட்த் ரெண்டுமே 100 பிக்சல் தான். இதில் வந்து இப்போது பேடிங் இருக்கிறதுனால மேலே வந்து ஒரு 50 பிக்சல் இருக்குது. ஸோ அதுக்கு உள்ள இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 100 பிக்சல் விட்த்து கொடுத்துருக்கேன். அதனால் என்ன பண்ணுது, டெக்ஸ்ட் எல்லாம் அதுக்கு வெளியே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ இதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஹைட்டோ விட்த்தோ செட் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ரிடாமினன்ஸ் எடுத்துக்கும். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் அதுக்குள்ளே ஸ்க்வீஸ் ஆக ட்ரை பண்ணும். ஸ்க்வீஸ் ஆக முடியல அப்படின்னா அந்த கண்டென்ட் அந்த எலமெண்ட்டை விட்டு வெளியே வரும். ஸோ இதான் வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஓவர்ஃப்ளோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்லைன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த அவுட்லைன் அப்படிங்கிறது நம்ம பார்டரில் இருந்து ஓகே பார்டரை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்லைன் ஸ்டைல் கொடுக்கலாம். ஓகே, அவுட்லைன் ஸ்டைல் வந்து சாலிட். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து அவுட்லைன் பிக்சல் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ இப்போ சாலிட் அப்படின்னு கொடுத்தோடனே பாருங்கள் நம்மளுடைய அவுட்லைனுக்கு மேலே ஒரு லைன் வந்துருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உன்னோட பார்டர். இந்த பார்டருடைய அவுட்லைன் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த லைன் இருக்கும். அண்ட் வந்து நம்ம வந்து இதோட இது கொடுக்கலாம், விட்த்து கொடுக்கலாம். ஓகே, அவுட்லைன் விட்த்து வந்து 10 பிக்சல். ஸோ பார்த்தீங்களா இப்போ வந்து அவுட்லைனுக்கு மேலே 10 பிக்சல். ஸோ மார்ஜின் ஒரு 50 கொடுக்கலாமா? அப்போ தெளிவாக தெரியும். மார்ஜின் வந்து ஒரு 20 பிக்சல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் இதுதான், அந்த ரெட் கலர் தான் பார்டர். அதுக்கு வெளியே வந்து நமக்கு ஒரு அவுட்லைன் மார்ஜினை அதாவது உங்கள் பார்டரை ஹைலைட் பண்ணி காட்டக்கூடியது. ஸோ இதை வந்து சாலிடுக்கு வேலை நம்ம டாட்டட் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மற்ற பார்டர்ஸை விட இந்த பார்டரை வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம அப்படி சாலிடுக்கே கொண்டு போய்க்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அவுட்லைனுக்கு ஒரு கலரும் கொடுக்கலாம். ஸோ அவுட்லைன் கலர் வந்து ப்ளூ. ஓகே, அண்ட் பார்டருக்கும் அவுட்லைனுக்கும் உங்களுக்கு கேப் வேணும் அப்படின்னா அதுக்கு அவுட்லைன் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த அவுட்லைன் ஆஃப்செட் எத்தனை பிக்சல் கொடுக்குறீங்களோ அத்தனை பிக்சல் வந்து பார்டருக்கும் இந்த அவுட்லைனுக்கும் ஒரு கேப் கிரியேட் ஆகும்.
ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்காக தான். அண்ட் அவுட்லைனுமே உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்லைன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவுட்லைனை வந்து இப்படி தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவுட்லைன் அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு எத்தனை பிக்சல் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஸ்டைல், சாலிட், அதுக்கப்புறம் என்ன கலர். ஓகே. அதுக்கப்புறம் ஆப்செட்டோட வேல்யூ கொடுத்தீங்க. ஓகே. இல்லை, ஸோ நம்ம இப்படி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு 10 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பிக்சல் விட்த்து, அது என்ன ஸ்டைலு, அதோட கலர் என்ன அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் ஆப்செட் வேணுன்னா அவுட்லைன் ஆப்செட் நீங்கள் தனியாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்மளால் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு பார்டர் கொடுத்து அந்த பார்டருக்கு ஒரு அவுட்லைன் அண்ட் அது அவுட்லைனுக்குரிய ஆப்செட் எல்லாமே செட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. பேக்ரவுண்ட் என்ன ஸ்டைல் இருக்குது, எப்படி நம்ம பேக்ரவுண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.